வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல்ல இன்சர்ட் மெனுல இருக்க டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி தான், இந்த டூலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் டூல்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸு, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், வேர்ட் ஆர்ட்டு, சிக்னேச்சர் லைன், அப்புறம் ஆப்ஜெக்ட், இதை பற்றிலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்சர்ட் மெனு போங்க. இன்சர்ட் மெனுவில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டெக்ஸ்ட் டூல்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணதும் கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே மவுஸை கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா கர்சரோட சிம்பிளே வந்து மாறி இருக்கு, டெக்ஸ்ட் சிம்பிளில் மாறி இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும் சரி, இல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கனாலும் சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் தூரம் நான் இழுத்து ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் வரும். அதாவது இந்த எக்ஸல் சீட்டுக்கு மேலே இது ஒரு லேயர் மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து இது வந்து அட்வான்ஸ்டாக நம்ம வந்து ஃபார்முலாஸு, அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க்கோ இல்லை மற்ற விஷயங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்மில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் மெனுவில் டெக்ஸ்ட் டூல்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு, அதில் இருக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த எக்ஸலோட வியூ, அதாவது நார்மல் வியூ வந்து உங்களுக்கு பேஜ் ப்ரிவியூவாக மாறும், அதாவது பேஜ் லே அவுட்டாக வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேஜ் லே அவுட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் பேஜ் லே அவுட், அதாவது இந்த வியூ வந்து உங்களுக்கு பேஜ் லே அவுட் வியூ. இதில் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் போடலாம், அதில் வந்து டேட் போடலாம். ஒரு கார்னரில் இருந்து எனக்கு டேட் வேணும், இன்னொரு கார்னரில் வந்து எனக்கு பேஜ் நம்பர் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மூணாக டிவைட் பண்ணுவாங்க அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட் நம்ம கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிசைன் மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டிசைன் மெனுவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர், நம்பர் ஆஃப் பேஜஸ், கரண்ட் டேட், கரண்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட்லையும், அதாவது எல்லா பேஜ்லையுமே வந்து உங்களுக்கு டேட்ஸ் வேணும் அப்படின்னா கரண்ட் டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டேட்டுன்னு மட்டும் வரும். ஆனால் வந்து நமக்கு டேட் ஷோ ஆகாது இப்போதைக்கு. ஸோ அடுத்தது எப்படி வியூ ஆகுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்த செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் வந்து உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதை விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இது ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுப்போம். சென்டரில் எனக்கு வந்து பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா இங்கே மேலே வந்து டிசைன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிசைன் மெனுவில் பேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த காலமை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நம்பர் வந்துருச்சு. ஸோ அடுத்த காலமில் எனக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை அப்படின்றது எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இங்கேயும் பேஜஸ்ன்னு வரும், நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பேஜில் மட்டும்தான் டேட்டா இருக்கு அப்படின்றதுனால ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பேஜில் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜில், இந்த பக்கத்தில் தேர்ட் பேஜில் நான் வந்து இன்னொன்று டைப் பண்ணுறேன். ஃபோர்த் பேஜில் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இந்த கார்னரில் ஷோ ஆகிடும். எத்தனாவது பேஜ் அப்படின்றது சென்டரில் ஷோ ஆகிடும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டோ கரண்ட் டேட்டோ அது வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஷீட்டுக்குமே வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற ஒவ்வொரு ஷீட்டுக்கு மேலேயும் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்துடும், எத்தனாவது பேஜ் அப்படின்றது வந்துடும், அன்னைக்கு கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட் வந்துடும். நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக 4 பேஜில் வந்து சிம்பிளாக டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 4 பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்திருக்கு, டேட் வந்திருக்கு, அப்புறம் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது வந்து ஹெட்டருக்கு உள்ளது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள்
எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில வந்துடும், அந்த டிசைன் மெனு வியூ ஆகாது. அதே திரும்பி நீங்க ஹெடர்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பேஜ் நம்பர் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தாச்சு, அடுத்தது டேட் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஃபைல் பாத்தையும் நீங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பிக்சரை நீங்க கிளிக் பண்ணி இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நேவிகேஷன்ல கோ டு ஃபூட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்க ஃபூட்டருக்கு நமக்கு எடிட்டிங் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை ஜூம் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்த ஃபூட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதாவது இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்த பேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக அதை வந்து ஃபூட்டர்ல நம்ம போடுறோம். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது பேஸ்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ல நமக்கு வியூ ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சர்ட் மெனு போங்க. இன்சர்ட் மெனுல தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட். இந்த வேர்ட் ஆர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்க டிசைனா உள்ள ஒரு அட்வான்ஸ் லெவல் டெக்ஸ்டிங்ல வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதுல வந்து நீங்க வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் போறேன். வேர்ட் ஆர்ட்ல போயிட்டு ஒரு டிசைனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்றோம். இந்த இடத்துல பிரைம் ஸ்டார் என்டர்பிரைசஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க டிராக் பண்ணி எழுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வேர்ட் ஆர்ட் அப்படின்றதுனால இதுல வந்து நம்ம செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸும் டிசைனும் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதுல நீங்க கிளிக் பண்ணி திரும்பி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதும் இதுல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சுத்தி எனக்கு வந்து ஷேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க, நான் ஆப்ஷன் கர்சரை கொண்டு போய் வச்சு காமிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வேணாம் இது மட்டும் இருக்கட்டும்னா இதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஸ்மால் பண்றதுன்னா ஸ்மால் பண்ணி அதெல்லாம் ஹோம் பேஜில் போயிட்டு நீங்க ஸ்மால் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபார்மேட் மெனுலையும் இந்த இன்சர்ட் மெனுல இருக்க வேர்ட் ஆர்ட்ல நீங்க பண்ண முடியும். ஸோ அகைன் நீங்க வேற ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா திரும்பி நீங்க வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் மெனுலயே டெக்ஸ்ட் டூல்ஸ்ல சிக்னேச்சர் லைன் அப்படின்னு இருக்கு. ஸோ சிக்னேச்சர் லைன் அப்படின்னு வருதுல அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா சஜஸ்டட் சைனர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த சஜஸ்டட் சைனர்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யாரோட பேரோ அந்த பேர், அதாவது அந்த சைன் பண்றவரோட பேர் வந்து இதுல வரும். ஸோ அதுல நான் வந்து ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நேம் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பொசிஷன்ல அவங்க இருக்காங்க ஸோ அப்படின்றத நம்ம இதுல எழுதணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அவங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்கறதுனா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க கொடுக்க வேணாம். ஸோ இதுல அலோ ஆட் கமெண்ட் சைன் த டைலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். நீங்க இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்லயே அதாவது அந்த நம்ம நேம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த நேம் வந்து உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. ஸோ நேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் வந்து வியூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு டாக்குமெண்ட்ல ரைட் கார்னர் டவுன் கார்னர்ல இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இதை டிராக் பண்ணி கார்னர்ல நம்ம டிராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேஜ் லேஅவுட் வியூல இருக்குன்றதுனால நம்ம ஈஸியா இதை டிராக் பண்ணி பேஜ் கார்னர்ல கொண்டு போய் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கண்ட்ரோல் பி பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீடைல் வந்துருச்சு, நம்ம வேர்ட் ஆட் பண்ணியிருந்தோம்ல அது வந்துருச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்திருக்கு, டேட் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்திருக்கு. ஸோ இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சைன் வந்து ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, நேம் அண்ட் பொசிஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் மார்க் போட்டிருக்க இடத்துல நம்ம சிக்னேச்சர் போடணும். அதுக்காக தான் இந்த சிக்னேச்சர் லைன் வந்து நம்ம இதுல கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க பிட் மேப் இமேஜோ இல்ல கிராஃபிக்கல் சார்ட்டோ
அப்படி இல்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோ இல்ல வேற ஒரு எக்ஸல் சீட்டோ இல்ல டாக்குமெண்ட்டையோ நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதுல நீங்க ஸ்லைட் ஷோவோ இல்ல ஒரு இமேஜோ இல்ல டிராயிங் பண்ண பிட்மேப் இமேஜோ நீங்க வந்து வைக்கணும்னா அதுல வச்சுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்செர்ட் மெனுல இருக்கிற டெக்ஸ்ட் டூல் அப்படின்றதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் பத்தி பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.